கன்னி ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ராகு 6ஆம் இடத்தில் குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் உருவாகும் என்பார்கள். அந்த யோகம் குரு பெயர்ச்சிக்கு பின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும். அதே நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்ப்பு, வியாதி, கடன் இந்த 3 விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமான 6ஆம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மன கவலை அதிகரிக்கும். திறமை மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் சில காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அந்த விரயத்தை சுப விரயமாகவே மாற்றிக்கொள்வது நல்லது. இது போன்ற நேரங்களில் வீடு கட்டுவது, வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். புதிய கூட்டாளிகளால் தொழிலில் லாபம் குவியும். இக்காலத்தில் உறவினர்களின் பகை உருவாகாமல் நீங்கள் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் விளங்குவதால் நினைத்தது நிறைவேறாமல் கூட போகலாம். கண்டக சனி நடப்பதால் ரண சிகிச்சை ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தைரியமாக இருங்கள், எல்லாம் நல்லதுக்குத்தான் நடைபெறும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட நன்மைகளும் தீமைகளும் கலந்தே நடக்கும். கவனமாக இருங்கள்.